வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனில் ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். ஸோ என்ன மாதிரியான போஸ்டிங், அந்த ஒர்க் லொக்கேஷன் எங்கே, ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், எவ்வளோ சேலரி, என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், இதுக்கு இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்களா, இந்த போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோட தம்ப்நெயில். கேரியர் ஃபார் பிஹெச்டி ஆர் எம்ஃபார்ம் எம்எஸ்சி எம்டெக் ஆஸ் ரிசர்ச் அசோசியேட் அட் இன்ஸ்டியூட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஐஎன்எஸ்டி. ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரிசர்ச் அசோசியேட் போஸ்டிங்க்கு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். First of all, Institute of Nano Science and Technology, Mohali, Punjab, an autonomous institution of Department of Science and Technology, Government of India, has been established under the umbrella of Nano Mission initiated by DST to boost research and development in the field of nanoscience and nanotechnology in India. ஸோ ஓவராலாக இந்த நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் பார்த்தீங்களா, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது எங்கே இருக்குன்னா மொஹாலி, பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மொஹாலியில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வருது, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே. இதை நானோ மிஷன் இதை இனிஷியேட் பண்ணது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எதுக்காக வேண்டினா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை நல்ல ஒரு என்ரிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஃபீல்டு உருவாக்கியிருக்காங்க. ஐஎன்எஸ்டி ஸ்டார்டட். ஐஎன்எஸ்டினா என்னது? இன்ஸ்டியூட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆன் 3rd January 2013 இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த டேட் ஆன் விச் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைரக்டர் வாஸ் அப்பாயிண்டட். இந்த டேட்டில் தான் அதனுடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் ஆகிருக்கிறாங்க. அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிசர்ச் அசோசியேட்ஸ், அதுக்கு பேர் என்னென்னா RA, அண்டர் தி DST ஃபண்டட் ப்ராஜெக்ட் அட் இன்ஸ்டியூட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதில் ரிசர்ச் அசோசியேட்ஸ் இணை ஆராய்ச்சியாளர் இந்த பதவிக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க. Highly motivated and bright candidates are invited for walk-in interview for engagement of Project Research Associate 1 or A1 in the research project funded by International Cooperation Division of Department of Science and Technology. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அதுக்கு கீழே வரக்கூடிய நம்ம இன்ஸ்டியூஷனில் இப்போ ரிசர்ச் அசோசியேட் போஸ்டிங்க்கு வேகன்சி இருக்குது. ஓகே, டைட்டில் ஆஃப் த ரிசர்ச் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் பைசோ எலக்ட்ரிக் எனேபிள்டு நானோ காம்போசிட்டிவ் இன்டகிரேட்டட் மைக்ரோ ஃப்ளூயிடிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் செல்ஃப் பவர்ட் டிவைசஸ். இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா PhD ஆர் MD ஆர் MS ஆர் MDS ஆர் equivalent degree in chemical engineering or mechanical engineering or chemistry or physics or material sciences, nanosciences and nanotechnology and other related areas, or having 3 years of research as well as teaching and design and development experience. ஸோ நமக்கு மென்ஷன் பண்ணிக்கூடிய ஃபீல்டில் எல்லாமே PhD ஆர் MS ஃபார்மா, அப்படி இல்லைனா MS இல்லை MD ஆர் MDS, அதற்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் எம்ஃபார்ம் எம்டெக். இந்த குவாலிஃபிகேஷனில் ரிசர்ச் மற்றும் அகாடமிக்கில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கேட்குறாங்க. 3 years ஆஃப் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லை 3 years டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ஆஃப்டர் MVSC ஆர் எம்ஃபார்ம் ஆர் ME எம்டெக்கில் அட்லீஸ்ட் 1 ரிசர்ச் பேப்பர் இன் சயின்ஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ்டு ஜேர்னல், சயின்ஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இன் மைக்ரோ ஃப்ளூயிடிக்ஸ் அண்ட் ஆர் காம்சால் ஆன்சிஸ் ஃபார் ஃப்ளோ சிமுலேஷன்ஸ் வில் பி ப்ரிஃபர்டு. ஸோ இந்த நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் COMSOL, அதாவது நானோ பார்ட்டிகிள்ஸ் மேனுஃபேக்சரிங், அந்த மாதிரி ஏரியாவில் ஸ்பெஷலைஸ்டாக இருந்தால் இன்னும் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் அப்படி சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா, must not be over 35 years as on 3/9/2024, which is
relaxable for certain reserved categories as per rules of Government of India. Fellowship rupees 47,000 per month plus HRA 8%. ஸோ 47,000 சேலரி ப்ளஸ் 8% HRA கொடுக்குறாங்க ஃபெலோஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏஜ் 35 இயர்ஸுக்கு கம்மியாக இருக்கணும். 3 செப்டம்பர் 2024 முன்னாடி அவங்களுக்கு 35 இயர் முடிஞ்சிக்கக்கூடாது. ஓகே, அடுத்து ப்ராஜெக்ட் டியூரேஷன் பார்த்தோன்னா இனிஷியலி ஃபார் 1 இயர் அண்ட் மேபி எக்ஸ்டெண்டட் ஃபார் another இயர் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். ஃபஸ்ட்டு 1 இயர் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கேண்டிடேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து அதிகமாக வரலாம். ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, சின்ஸ் திஸ் இஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் த செலக்டட் கேண்டிடேட்ஸ் மே ஹாவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு அவைல் fully handed research trip to Malaysia and Philippines for more than 10 days each, subject to the approval of competent authority, availability of funds and approval of visa etc. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மலேசியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து ரிசர்ச் ட்ரிப் வந்து போகிறதுக்கு வந்து 10 days போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதனுடைய ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு பார்த்தோன்னா, திஸ் பொசிஷன் இஸ் பியூர்லி டெம்பரரி அண்ட் ஆன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ். தி பொசிஷன் இஸ் கோ-டெர்மினஸ் வித் த ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெர்மினேட் ஆகலாம். நோ ட்ராவலிங் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ் வில் பி பெய்டு ஃபார் அட்டெண்டிங் த இன்டர்வியூ. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எதுவுமே நமக்கு வந்து டிஏடிஏ கிடைக்காது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் ஏஜ் ப்ரூஃப், சர்டிஃபிகேட்ஸ், டிகிரி, மார்க் ஷீட்ஸ் அண்ட் அதர் testimonials will be verified only for selected candidate at the time of posting, joining. ஓகேவா? ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, ஏஜ் ப்ரூஃப் இது எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க செலக்டான கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். அடுத்து கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு சென்ட் த filled in application form with detailed CV, a copy of one of these documents as applicable, அதாவது PhD டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் டிகிரி ஆர் thesis submission certificate, everything as single PDF file to the undersigned by email bhanu banup@inst.ac.in on or before 30th August 2024. The subject line of the email must be application for the post of Research Associate 1 at INST. While sending the application form for any query, candidates can contact the undersigned Dr. Banu Prakash, PhD, scientist and group leader, Microfluidics Research Laboratory, D14, Institute of Nanoscience and Technology, INST, Department of Science and Technology, Government of India, address 104, Sector 81, Knowledge City, Mohali, Punjab, India 140306. Date of interview and reporting time 3rd September 2024 at 10:30 AM. ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம எனக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இதில் நேனோ டெக்னாலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மெயின் ஹைலைட் என்னன்னா 10 days நம்ம மலேசியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து ரிசர்ச் ட்ரிப் வந்து போய்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸான ரிசர்ச் அசோசியேட் போஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.